இந்த பார்வையை பார்த்தாரு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து நிறைய ஆக்சுவலி இப்போ ஏழரை சனி நடக்கும் அவங்களுக்கு. இந்த நேரத்தில் வந்து சொத்து சேரக்கூடிய யோகம் இருக்குது. அதை அவங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. வீடு வாங்குறதோ நிலம் வாங்குறதோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்து ரிஷபராசிக்குன்னா தைரிய குணம் பேர் 3ஆம் இடத்துல இருக்கு. லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதாவது 7, 9, 11 லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆக்சுவலாக அவங்களுக்கு எந்த முயற்சி பண்ணாலும் அதாவது ஜெயமாகணும்னு பணப்புழக்கமும் அதிகரிக்கணும். 3வது மிதுன ராசிக்கு வந்து 2ஆம் இடம் தனஸ்தானம்னு பேரு. அதில் வந்து 6, 8, 10 பார்க்குறாரு. அவன் யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து வீடு மாற்றம், தொழில் மாற்றம் வரும். இன்னொன்று சேமிப்பு. இந்த நேரத்தில் மாற்றம் வந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது மாற்றம் வந்து முன்னேற்றம் தான். அடுத்து ஜென்ம ராசியில் கடகத்துக்கு வந்து ஜென்மத்தில் குரு இருக்காரு. அவருடைய சொந்த உச்சத்தில் இருக்கிறதுனால அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் இந்த வருஷம் வந்து வாடகை வீட்டில் உள்ளவங்க வந்து யூஸ்வலாக அவங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு இந்த வருஷம். அடுத்து சிம்ம ராசி வந்து 12வது விரய குருத்தில் இருக்காரு. அவங்க 4, 6, 8 பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட் வந்து சத்துருக்கள் ஜெயம், அதாவது எதிரிகள் வந்து அது வராது. எந்த தடைக்கும் வீட்டில் வந்து ஒரு சுபகாரியம் நடக்கும். சிம்மராசி அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்து வந்து கன்னியா ராசி வந்து 11ல் குரு இருக்காரு. அவர் பார்வையா 3, 5, 7 பார்த்தார். யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் கல்யாணம் இருந்தால் கல்யாணம் நடக்கும், இல்லை கல்யாணம் ஆகிருந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் அவங்க எந்த காரியமும் அவங்களுக்கு எடுத்தாலும் ஜெயமாகும். அடுத்து துலா ராசியில் வந்து 10ல் ஜீவனஸ்தானத்தில் வந்து குரு இருக்காரு. பார்க்குற இடம் வந்து 2, 4, 6. யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து வாகன மாற்றம், இடம் மாற்றம் அது வந்து ஏற்படக்கூட வாய்ப்பு. அந்த வாகன மாற்றம் வந்துச்சுன்னா மாற்றிக்கிறது நல்லது. அடுத்து விருச்சிக ராசிக்கு குரு வந்து 9 ஜீவனஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 1, 3, 5 இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து வீட்டில் ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடக்கும். அதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. அடுத்து தனுசு ராசி வந்து அஷ்டம குரு. அவர் வந்து 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஆக்சுவலி தனுசும் சரி மீனும் சரி குருவினுடைய வீடு தான். அதில் அஷ்டமத்தில் இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். சந்தோஷமான வீட்டில் செலவுகள் வரும். அஷ்டலட்சுமி கடாட்சம் இருக்கும். உத்தியோகம் போகிறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். அடுத்து மகரத்தில் வந்து 7ஆம் இடத்துல குரு இருக்காரு. அவர் 1, 11, 3ஆம் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சமசப்தமம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து வீட்டில் அப்படி ஒரு கல்யாணம் சுபகாரியம் நல்ல காரியங்கள் நடக்கும். வீட்டில் கல்யாணம் இது வரைக்கும் ஆகாது ஈஸியாக அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து கும்பராசி 6ஆம் ரோகஸ்தானத்தில் இருக்காரு. உங்களுக்கு அவங்க எதிர்பாராத நல்லது நடக்கும். கடன் இருந்தால் அடையும். இந்த நேரத்தில் அதை இது பண்ணிக்கோங்க. இந்த மீன ராசியில் வந்து 5ஆம் இடம் பார்க்குறாரு. பார்வை வந்து 9, 1, 11, 9. இவங்க எந்த ஒரு தொட்ட காரியம் ஜெயமாகும். இது வரைக்கும் தடப்பட்ட காரியங்கள்லாம் நல்லா இருக்கும். தொட்ட காரியம் ஜெயமாகும். இது ஃபுல்லாக வந்து பொது பலன்கிறது. ஆக்சுவல் உங்களுடைய லக்னம் உங்களுடைய தசாபுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். இது யூஸ்வலாக வந்து எல்லாருமே வியாழக்கிழமை தோறும் வந்து குரு பகவானுடைய அருளை நீங்கள் ரெகுலராக வந்து தரிசனம் பண்ணிங்கனாலே போதும். எதுக்காக சொல்கிறதுனா, இப்போ உடம்பு ஆரோக்கியம் இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய அலை நிறைக்காது. நமக்கு எது இப்போ டாக்டர்கிட்ட நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு வலி மூட்டு வலின்னு இருக்கிறோம், கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது, அது நிறைய எடுக்க சொல்லுவாங்க. அதே போல் தான் நமக்கு ஆரோக்கியம் சிரமமாக இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை தரிசனம் பண்ணிங்கனால தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம். அதோட திங்கக்கிழமை மன சஞ்சலமாக இருக்குது, ஒருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மன பிரச்சனையாக இருக்குது, சந்திர பகவான் திங்கக்கிழமை தோறும். அது மட்டும் இல்லை, சந்திரனுக்கு வந்து எப்படி சூரிய நமஸ்காரம் இருக்கோ சந்திரனுக்கு வந்து சாயங்காலம் 6 மணிக்கு சந்திர நமஸ்காரம் உண்டு. அதில் பௌர்ணமி வந்து முழு பௌர்ணமியாக இருக்கும். சந்திரன் நிறைஞ்சு அப்போ அன்றைக்கி என்ன வேண்டிக்கலாம் நடக்கும். அதில் செவ்வாய்க்கிழமை தான் அங்காரகன் பேர். பூமி சம்மந்தப்பட்ட இப்போ வீடு கட்ட ஆரம்பித்தேன் ஏதோ ஒரு தடங்கள் வந்து பூமி சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக அங்காரகம். அன்னைக்கு வந்து சுவாமி தரிசனம் செவ்வாய் பண்ணிங்கன்னா அதனுடைய தாக்கம் நிறைய நம்ம பேசு உடம்புல கிடைக்கும். புதனுக்கும் அதே நல்ல கல்வி ஞானம் நல்லா படிப்பாங்க. ஞாபகசக்தி அந்த கரெக்டான நேரத்தில் ஞாபகசக்தி கிடைக்காது. அதுக்கு வந்து புதன் வந்து வழிபாடு. குணம் வந்து ஞான காரணம். அடுத்து குரு. எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் குரு தான் மெயின். எவ்வளோ குருவினுடைய பார்வை கிடைச்சாலே நமக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க சால்வ் ஆகிடும். வியாழக்கிழமை ஃபுல்லாக வந்தீங்கன்னா அந்த குரு பார்வை கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிரதோஷம். இப்போ ஹஸ்பண்ட் ஒருத்தருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை கல்யாண தடை இருக்குது, அது சுக்கிரன் அதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய வந்து பார்த்துங்க அந்த அதுக்குரிய வச்சு. அதில் சனீஸ்வரன் வந்து நம்ம ஆயுள் காரணம் உடம்பு ரீதியாக ப்ராப்ளம் இருக்குது, உடம்பு முடியாமல் போகுது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் தரிசனம் பண்ணாலே போகும். ராகுவும் அதே போல தான், கேதுவும் அதே போல தான்.
நமக்கு வந்து நிறைய தடைகள் இல்லாமல் கண்டினியூவாக இருக்குங்களா. அது மாதிரி அதே போல் வியாழக்கிழமை குருவையும் பார்த்துட்டு அன்னைக்கு பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்சது பழமோ நாட்டு சக்கரை அரிசி ஏதாவது கொடுத்து பழக்கம். எல்லாம் எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் வீட்டில் நல்ல காரியம் சுப காரியம் நடக்கும். இது ரெகுலராக பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லா இதுவும்